டைரக்டர் ஹேம்நாத் நாராயணனோட இயக்கத்தில் பிரபாகரனோட தயாரிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மர்மர். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வாய்ஸில் கொடுக்குறது எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்டாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட வாய்ஸ் எப்படி ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும், இந்த படமும் இப்படி தான் இருந்தது. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்போ இது எப்படி இந்த அவுட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் தேட்டரில் போய் உட்காந்ததுக்கப்புறம் கொடுத்தாவே பாருங்கள் ஒரு அவுட்டை, வெந்திரிச்சு படம் விட்டு வெளில வர்றப்போலாம் ஒரு மாதிரி டர்ராகி தான் வந்து அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது. முதல்ல அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்மர் ஒரு மர்மமான விஷயம். அந்த மர்மமான விஷயத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபரை மர்மர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே மர்மமாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு மர்மங்கள்னே பேர் வச்சிருக்கலாம், எதுக்கு மர்மர்னு வச்சாங்கன்னு தெரில. மர்மர் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக மிஸ்ட்ரீஸை நோக்கி போகக்கூடிய, அட்வென்ச்சரை நோக்கி போகக்கூடிய யூடியூபர்ஸ் 4 பேர். அதாவது அமானுஷ்ய விஷயங்களையும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம போய் அதாவது நிறைய குற்றங்களோ இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தேகிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஊரில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உண்மை அது வந்து உண்மையா இல்லை கட்டுக்கதையா இல்லை மூட நம்பிக்கையா, அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது மாற்று சக்தி நடந்து இயக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 4 யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க. அவங்க போயிருக்கிறது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா 7 கன்னிகள், 7 சப்த கன்னிகள் வந்து அங்கே அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் குளிப்பாங்க நைட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 7 சப்த கன்னிகள் புனித சக்தியாக இருந்தாலுமே அந்த காட்டுக்குள்ள இன்னும் ஒரு தீய சக்தி இருக்கு, ஒரு சூனியக்காரி இருக்கா, அவ பேர் மங்கை. ஊர்ல கன்னிமார்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி. அந்த காட்டுக்குள்ள உயிரோட போற யாருமே திரும்ப மாட்டாங்க, ஒரு கிராமமே இதுக்கு அஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வெளியே வருது. இது உண்மையா பொய்யா? மங்கைங்கிற கேரக்டர் எந்த அளவுக்கு உண்மை, இதை வந்து பொய்யா அந்த கிராம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? உண்மையாவே இந்த 7 சப்த கன்னிகள் இந்த பௌர்ணமிக்கு வந்து குளிக்கிறாங்களா இல்லையா? அது உண்மையா இல்லையா? இதை வந்து நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு கோப்ரோவை, ஆளுக்கு ஒரு 5D கேமராவை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. 2 ஆண் 2 பெண் போகிறப்போ ஊர்லேருந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டு போகிறாங்க. அவங்க உள்ளே போயிட்டு அந்த மங்கையை பார்த்தாங்களா, அந்த 7 கன்னியை பார்த்தாங்களா, இதை வந்து வெளியில் சொன்னாங்களா, இது எப்படி வெளியில் வந்தது, இந்த கதை என்னவா மாறுது அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன். இதை நான் அப்படி சொல்லிட்டேன்னே. படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஓப்பனாகவே ரிவ்யூ பண்ணோமே. படம் பார்த்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் தெரியாமல் வந்து உட்காந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு கோப்ரோவில் எடுத்த வீடியோவை நம்ம பார்க்குறோம், ஒரு ரா ஃபுட்டேஜ் லேப்டாப்பில் போட்டு பார்க்குறோம், சிஸ்டமில் போட்டு பார்க்குறோன்னா எப்படி இருக்கும்? கோப்ரோவை போட்டு அப்படியே ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டே போனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஷேக்கபிள் ஃப்ரேமாகவே இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் தலைவலியே வந்துருச்சு. ஏன்னா அது தலைவலியாக இருக்குது, ஒரு எடிட் பண்ண மாட்டாங்களோன்ற மாதிரியான கோவங்கள்லாம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஃபுல்லாக அந்த வாந்தி எடுக்கிறது, காரில் ட்ராவல் பண்ணுறது, நம்ம விளாக்ஸ் பார்ப்போம்ல, ஹே காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், இந்த கடையில் டீ சூப்பராக, இது மாதிரிலாம் இருந்தது. சரி விளாகெல்லாம் சேர்த்து ஒரு படம் எடுத்துட்டாங்களே, ஒரு ஃபாரின் ப்ரொடியூசராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டு தான் நமக்கு. ஏன்னா நம்ம ரிவ்யூவுக்கு படம் பார்க்குறோமே, நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், நம்ம ரிவ்யூவுக்கு பார்க்குறோம். அப்போ எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நம்ம தேடுவோம் இல்லையா? அப்போ சரி ஓகே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், கொஞ்சம் யோசிச்சு வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப, அதெல்லாம் தவறுடா மவனேன்னு சொல்லி முதல்ல ஒரு ஃப்ரேம் வருது. என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போய்ட்டு விசாரிக்கிறப்ப அவங்க ஒரு கதை ஒன்று சொல்கிறானுங்க. அந்த மங்கைங்கிற சூனியக்காரி எப்படி அந்த காட்டுக்குள்ளே போனான்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு கதை ஒன்று வருது. அந்த கதையை சொன்னதுக்கப்புறமா அந்த மங்கையை எப்படி வந்து ட்ரீட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே கொண்டே இவங்க விட்டாங்க, அடிச்சு கொண்டே விட்டாங்கன்ற ஒரு கதை ஒன்று வருது. இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறமா சரி நாங்கள் அந்த காட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு ஒரு 4 பேர் போகிறாங்க. அவங்க 4 பேர் போகும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நானும் வரேன் எனக்கு பணம் தாங்கன்னு சொல்லி கூட வருது. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மங்கை அப்படிங்கிற பேய் வந்து தலையை மட்டும் தான் துண்டா வெட்டும், வேற எதையும் வெட்டாது. வந்தால் தலையை மட்டும் வெட்டி நான் அவனை கொலை பண்ணிக்குவேன்பா அப்படிங்கிறதான் மங்கை பேய். அப்போ இவங்க வந்து 5 பேரும் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு ஓஜா போர்டு கேம்லாம் விளாட்றாங்க. விளாட்றப்போ ஒன்றுமே தெரில, எந்த ஒரு எஃபெக்ட்டும் வரல. பேய் வராது. வழக்கம் போல் அந்த கோப்ரோவில் அந்த டைம் ஒரு பக்கம் ஓடும், லோ பேட்டரி ஒரு பக்கம் ஓடும், பேய் வராது போல் முருகேசா பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரியான ஒரு அனுபவம் எங்களுக்கே வந்துருச்சு. படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே ஒரு 50 நிமிஷத்தை எட்டுனுச்சு. தடன்னு ஒரே ஓடுற சவுண்டு. ஆஹா என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது திரும்ப தடன்னு அங்கிட்டு ஒரு சவுண்டு. ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு போகிறாங்க, எல்லாம் வந்து டென்ட்டுக்குள்ளே படுத்துறாங்க. அந்த 4 பேரில் ஒரு பையன் வந்து பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ரோல். சொல்லப்போனால் தமிழில் யார் மாதிரி சொல்லலாம், நம்ம ஒரு கண்ணாடி படம் இருக்கலாம், ஓகே படம். அதில் ஹன்சிகாவை பொண்ணு பார்க்க ஒருத்தர் வருவார் தெரியுமா? என்ன மீரா நீ எவ்வளோ வெயிட் இருப்ப, நல்லா ஃப்ரீ மீல்ஸ்லாம் சாப்பிட எம்னு ஒருத்தர் பேசுவார் தெரியுமா? அது மாதிரி ஃபங்கியாக ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணுவாப்பில். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர்லேருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்ததில்ல, அதை பார்த்து அந்த பொண்ணு வெளியில் படுத்துட்டு நானும் போய் வெளில படுத்துக்கிறேன், தலையை போய் வெளில படுத்துருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொசு கடிக்கின்னு உள்ளே வந்து டென்ட்டுக்குள்ளே படுத்துருவார். அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் மங்கை தலையை வெட்டி ஆளை காலி பண்ணுறோம். இங்கே தான் படம் ஓப்பன் ஆகுது, ஸ்பாய்லர் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அங்கே ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு கையேன் காதில் வைக்க முடியாது, ஏன்னா காது வலிக்கும்ல, பஞ்சம் இல்லை. அந்த எஃபெக்டில் அந்த படம் பார்த்துட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு சீக்வன்ஸ் வருது.
வந்ததுக்கப்புறமா அப்போ தான் மர்மர் இன்ட்ரோலுக்கு பதிலாக மர்மர்னு போடுறாங்க. ஆக ரைட்ரா, செகண்ட் ஹாஃபில் நமக்கு ஒரே மர்மர் தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து உட்காந்தா இப்படி வந்து எப்படி நான் ஜாலியாக ரிவ்யூ பண்ணுறேன். அங்கே ஜாலியெல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் அசந்தான் நம்ம ஜோலியை முடிச்சிடறேன் நெஞ்சோலியில். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பிரேக் போயிட்டு வரும்போது அந்த போஸ்டரில் ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருந்தாங்க, அதை தான் நான் சொல்லணும். இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக நடந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு அது மூலமாக சித்தரிக்கப்பட்டு எடுத்தது. அதாவது அந்த படத்தில் நடந்த கதை வந்து உண்மையாக நடந்த கதை. அந்த கோப்ரோவில் அவங்க எடுத்த வீடியோவை வச்சு அதை ஒரு கதையை அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இது ஒரு 4 பேருக்கு நடந்திருக்குன்னா அவங்களோட மூமெண்ட் அப்போ எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தாலே அந்த இடத்துல நம்ம வந்து கலாஸ் தான். அப்படியே சரின்னு சொல்லி அந்த போஸ்டரை படிச்சுட்டு இன்ட்ரோல் முடிச்சு செகண்ட் ஹாஃப்குள்ளே வந்ததுக்கப்புறமா முதல்ல அந்த சின்ன பொண்ணு போச்சா, இந்த 4 பேர் எப்படி சாவறாங்கன்றதான் கதை. சாவறாங்க ஒரு ஈவில் டெத்து மாதிரி, இல்லைனா வந்து ஒரு ராங் டர்ன் மாதிரி, இல்லை ஒரு கான்ஸ்டன்டைன் மாதிரி டக்குன்னு பேய் வருது, ஒரு குத்துது கொள்ளுது, அரண்மனை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு விட்டு போங்கடான் இருக்குல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒருத்தனை சாகடிக்கிற முன்னாடி அவன் சாவறதுக்கு முன்னாடி நம்ம செத்துருவோம் போல, அப்படியாப்பட்ட எஃபெக்ட். இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, இதை பறக்குது, நெருப்பு எரியுது, கோபுரம் ஆஃப் ஆகுது, சாவறாங்கலாம் இல்லையா. உயிர் உழைப்படாத தெரியல. அவங்க எப்படி அந்த ஃபுட்டேஜ் வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நம்மளே செத்து பிழைக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ். அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த மங்கையை எப்படி இவங்க அடித்து கொண்டே அந்த காட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு அண்ணன் வந்து கதை சொல்லியிருப்பார். அந்த கதை சொன்னதுக்கப்புறமா நம்ம அதை மறந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துருப்போம். அந்த மங்கைங்கிற கேரக்டர் மாதிரியே அந்த காட்டுக்குள்ளே ஒரு பேய் ஒன்று தென்படும். ஒருத்தனை பார்த்துடும், அவனும் பார்த்து கழிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழிஞ்சு கதறும்போது அந்த ஆள் சொன்னது அப்படிங்கிற ரிசம்பலன்ஸ் ஆகும். சும்மா சொல்கிறேனே, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வெட்டுக்காயம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்டிவிட்டாயப்பா, அந்த இடத்துல ஒரு தழும்போடு போணுச்சு பார்ப்போம்னா அங்கே பார்க்குற பேய் தழும்போடு வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி. ஆனால் அப்படி இல்லை. அவர் ஒரு மாதிரி ஒரு ட்ரீட் ஒன்று சொன்னார். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ட்ரீட் நம்ம அருந்ததி படத்தில் பார்த்துருப்போம். பசுபதியை குதிரையில் கட்டி அப்படியே இழுத்துட்டு போடுவாங்கல்ல, அதே மாதிரி குதிரையில் கட்டியே ஒருத்தன் இழுத்துட்டு வந்தால் பேயா வந்து அப்படி இருக்கும். அப்படியே இங்கே வந்து நிற்கிது. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படியா இந்த விஷயம் கழிஞ்சு போயிருதா. கிளைமேக்ஸ் இதை இந்த 7 சப்தக்கன்னிகள் வந்து குளிக்கிற குளத்தை போய் நம்ம தலைவன் ஒருத்தர் ரீச் பண்ணிடுவான். இந்த 7 சப்தக்கன்னிகள் குளிக்கிறத வந்து வீடியோ எடுத்து, அதான் முங்கி எந்திரிப்பாங்க அவ்வளோதான், நீ எதுவும் தப்பாலாம் கிடையாது. அதை வந்து வீடியோ எடுத்துருவாப்பில். எடுத்து விட்டு இனிமேல் நான் உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரில, 7 கன்னிகளை பார்த்துட்டேன்னு சொல்லி திரும்பும்போது, கன்னிகள்லாம் தேவதை தானே. தேவதை எப்படி இருக்கும், நம்மளாம் வந்து இத்தனை நாள் நம்ம நம்பி என்ன பண்ணியிருக்கோம், தேவதைனா கலராக இருக்கும், வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், மண்டைக்கு மேலே வந்து ஒரு வளையம் சுற்று நினச்சிருப்போம். அதெல்லாம் இல்லைடா மாங்கா மடையா, பின்னாடி பாடுறோன்னு சொல்லி 6 அடி காற்று நம்ம பெருசாக ஒரு உருவம், அது கன்னி. தலைவனை துரத்தி ஒரு சம்பவம் செய்யும் சூடாக, அதுவே பயங்கரமாக இருக்கும். ஆக மொத்தம் மர்மர். இதை வந்து சொல்கிறது வார்த்தையே இல்லைங்க. வித்தவுட் மியூசிக், எந்த ஒரு ஆர்ஆரும் இல்லை, எந்த ஒரு பிஜிஎம்மும் இல்லை, ஒரு பேய் படத்துக்கான ஆஸ்தான எந்த ஒரு பிஜிஎம்லாம் போட்டு நம்ம காதை போட்டு குத்தி டபங் அப்படிலாம் பயமுறுத்தலாம் இல்லை. அவர் கொடுத்த விஷுவல் ட்ரீட்லையும் அவங்க பேசுகிற பேச்சுலையும் அந்த ஒரு லைவான ரெக்கார்டு வந்து நம்ம வீடியோ பண்ண அப்படி இருக்கும். இப்போ இந்த மைக் மாட்டியிருக்கேன், ரோட் மைக் மாட்டியிருக்கேன். ஒரு கோப்ரோ கனெக்ட் பண்ணி நான் பேசினா நான் மூச்சு விடுறது, மூச்சு வாங்குறது, பேசுறது, எச்சு முழுங்குறது எல்லாம் கேட்கல. அப்படியே ஒரு லைவ் ரெக்கார்டிங்காக தான் இருந்தது. ஒரு ஆர்ஆர் ஒரு வித்தவுட் பிஜிஎம்லாம் இல்லாமல் ஒரு படத்தை இவ்வளோ த்ரில்லராக கொடுக்க முடியுங்கிறத மர்மர் டீமுக்கிட்ட ஹேம்நாத் நாராயணன்ட்ட தான் நம்ம கற்றுக்கணும். படம் பார்த்துட்டு வந்து கையை கொடுத்தேன், ஐயோ அண்ணா நீ எல்லாம் எங்கண்ணே இந்த கதையை எழுதினேன், கதையை எழுதிட்டு உன் கனவுலாம் நல்ல கனவாக வந்துச்சானே அப்படின்னு கேட்டால் சிரிக்கிறார். ஆக மொத்தம் இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அப்படி இப்படின்னு போனாலுமே இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு த்ரில்லர் அனுபவத்தை நமக்கு கொடுத்ததுங்க. அதாவது அண்மையில் ரிலீஸ் ஆன ஏதாவது ஒரு பேய் படத்தை நம்ம எடுத்துக்கோமே, இப்போ ஒரு அரண்மனை எடுத்தோம்னா அந்த பேய்க்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த கதைக்கு போய் அந்த பேய்க்கு நடந்த ஒரு அநியாயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல பேய் மாதிரி சொர்க்கத்துக்கு போயிடும். இல்லையா, அந்த பேய்க்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. பேய் தான்டா, நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்டா, நான் எல்லா ரிவ்யூலையும் சொல்லுவேன், கடைசியில் நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். இங்கே காம்ப்ரமைஸே கிடையாது. நான் கொண்டுக்கிட்டே இருப்பேன். நீ எனக்கா என்ன பண்ணாலும் ஓஜா போர்டு வச்சு உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன்னு கூப்பிடுவான். நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது வேலையை பார்க்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் லாஜிக்காக வச்சது மர்மர் படத்துக்கு மிக முக்கியமான விஷயம். அந்த தலையை வெட்டி எதுக்கு மர்மர் படத்துக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் லுக் வச்சாங்க, அதையே எதுக்கு இந்த படத்துக்கு டைட்டில் போஸ்டராக வச்சாங்க, எதுக்கு வந்து அந்த ஒரு பிக்சரே கடைசி வரையும் தூக்கிட்டு போனாங்கலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த படம் பார்த்தா தான் புரியும். இந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் வச்சு யாருமே முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா நானே அந்த முட்டாள்தனத்தை பண்ணேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் என்ன மச்சான் என்னடா அப்படின்னா அப்படி இப்படின்னு முழிச்சோம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டான அப்படியே கில்றான், அப்படியே கையை பிடிச்சி மச்சான் அப்படி கம்முன்னு இருறா, நானே ஒரு பீதியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மர்மர் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற த்ரில்லர் ஃபிலிமில் அதாவது சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. அவங்களே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறாங்க, டிக்கெட் கொடுக்கும்போது சொல்லிடுறாங்க,
கர்ப்பமாக இருந்தால் வராதிங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க நான் இதை சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்தளவு த்ரில்லாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் மர்மர். ஸோ இந்த படத்துக்கான டிஓபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் வில்லியம்ஸ். ஸோ இந்த படத்தோட எடிட்டர் ரோஹித். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெட்ரிக் அப்படிங்கிறவர் தான். இவங்க 3 பேர், அதாவது டைரக்டர் ஒரு விஷயத்தை குக் பண்ணி இவங்க கையில் கொடுக்க, ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்க, நீ ஸ்கிரிப்டை மட்டும் கொடுப்பா, மீதி ஆடியன்ஸை பீதி அடைக்க வைக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க ஒரு விஷயத்தை அழகாக குக் பண்ணி டேரக்டர் கையில் கொடுக்க, அதை ஒரு ப்ரொடியூசர் கையில் கொடுக்க, அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் கொடுக்க, அதை ஒரு தேட்டருக்காரங்க கையில் கொடுக்க, தேட்டருக்காரங்க போட்டு நம்மளை பீதியில் ஆளை வச்சு அதிர வச்சு நல்லபடியாக போயிட்டாப்பா தம்பி, உனக்கு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஓவராலாக மர்மர் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் மிக நல்லா இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் தேட்டரில் போய் எல்லாருமே பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேய் படம் பார்த்ததுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் ரொம்ப கேரண்டி. மர்மர் படம் ட்ரைலர் எப்படி இருந்தது, இது வந்து தேட்டரில் பார்த்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு யார் யாரெல்லாம் மர்மருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, மர்மர் உங்களுக்கு எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.